நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நம்ம தலை மகேஷ் பாபுக்கும் தமிழ் டப்பிங் வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு ஒரு தகராறு போயிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா தலைவன் படத்துல மட்டும்தான் வந்துட்டு டப்பிங்கிற பேர்ல வந்துட்டு மாசன டைலாக்லாம் தமாஸ் பண்ணி வைப்பானுங்க இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. அது எப்படி வந்தற பால் வருது? அப்படியே போட்னா. லாலு சாப், ஐ லவ் யூ. போலறாதடா. நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. அவனா நீ? அதே மாதிரி கொடுமை தான் இந்த பாட்டிலும் நடந்திருக்கு. உள்ள கொஞ்சம் மடக்கி குத்து, உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. மர்க்கா சொல்லு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. மர்க்கா சொல்லு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. எல்லாம் முட்டாள் மெண்டல் பயில்வா. நீங்க டப்பிங் ஆசின்னு ப்ரூவ் பண்ணிட்டே இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த அருமையான பாடல் வந்துட்டு இடம்பெற்ற படம் பாத்தீங்கன்னா குண்டூர் காரம். இந்த படத்துக்கு குண்டூர் காரம்னு பேர் வச்சிருக்க பதிலா கிரிஞ்சு காரம்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு வேற லெவல் கிரிஞ்சு, வெறித்தனமா செஞ்சு வெடிச்சிருச்சா எரிஞ்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கிரிஞ்சு 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 உலகமாக கிரிஞ்சு. இந்த படத்துக்காண்டி 1 year வெயிட் பண்ணடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்படி பண்ணிட்டீங்களாடா. கடைசியில நம்ம தலைவன் படத்தை நம்மளே போடுற மொமெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு நல்லா இருந்த ஃபேக்டரிக்கு வந்துட்டு வில்லன்களா சேர்ந்துட்டு தீ வச்சிடறானுங்க. அந்த ஃபேக்டரியோட ஓனர் பாத்தீங்கன்னா ஜெயராம் சார். அது நம்ம கூட தான் மாமா. பதட்டப்படாதீங்க மாமா. நம்ம ஜெயராம் சார் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு வந்துட்டு இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வரும். முக்கியமா சொல்லணும்னா மிமிக்ரி வந்துட்டு அல்டிமேட்டா பண்ணுவாருங்க. ஹலோ ஹலோ சீ வெயிடி போன கீழே எவடியவா மரியாதை நம்ம பேசுறவா. ஜெயராம் சாரோட ஃபேக்டரிக்கு வந்துட்டு தீ வச்சனால ஜெயராம் சாரோட மாப்பிள்ளைங்க வந்துட்டு அந்த தீ வச்சவங்களை ஒருத்தரை வந்துட்டு வெட்டி கொண்டுறாங்க. அவர் யாரு தெரியுமா? ரீசெண்டா நம்ம தமிழ் படத்துல அவர் அதிகமா பார்த்திருப்போம். இவர் தான். நீ எப்ப வந்த? நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்பா. ஒரே சீன்ல பாத்தீங்கன்னா ஆளை போட்டு தள்ளிடுறானுங்க. இவரோட பிரதர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜெகபதி பாபு சார். இந்த மனுஷனெல்லாம் வந்துட்டு மாசான வில்லன் கேரக்டருக்கு போட்டா நல்லாவாயா இருக்கும். ஜெகபதி பாபு சாரோட பிரதரை வந்துட்டு ஜெயராம் சாரோட மாப்பிள்ள தான் வந்துட்டு வெட்டுறாரு. பட் என்ன பண்றாங்க, ஜெயராம் சாரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏயா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்படுதா? ஏடா வெட்டுனவே ஒருத்தர் விரல் சூப்பரே ஒருத்தராடா. லாஜிக்கே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த சீனு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயராம் சாரோட ஒய்ஃபா வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் ஸ்கூல் போற வயசுல. அவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு. இந்த பிரச்சனையில வந்துட்டு ஜெயராம் சார் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துட்டு அவரு மேல கோவப்பட்டுக்கிட்டு பையனோட கையை உதறி விட்டு போறாங்க. சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எவனோ ஒருத்தர் ஃபேக்டரிக்கு தீ வச்சு எவனோ ஒருத்தர் வெட்டினதுக்கு இவர் உள்ள போனதுக்கு அந்த பையன் என்னையா பண்ணுவான்? சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கேஜிவை பார்த்து தாய் பாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்ச நமக்கெல்லாம் ஏண்டா என்னடா தாய் இப்படி இருக்கிறாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களடா அப்படி அளவுக்கு தான் இருக்கும். இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்து பாத்தீங்களா ஃபேக்டரி, அது பிளாஸ்ட் ஆகி அதோட ஒரு நெருப்பு துகள் வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு சாரோட கண்ணில் பட்டுருது. இந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. ஒரே ஒரு விஷயம், பூரா வந்துட்டு மகேஷ் பாபு சாருக்கு வந்துட்டு ஒரு கண்ணு அவுட்டு. அடிக்கடி மாச டயலாக் பேச நினைச்சுக்கிட்டு, தம்பி நம்ம லெஃப்ட் வீடியோ கொஞ்சம் வீக்டா, அப்படியே ரைட்ல வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. நமக்கு லெஃப்ட் வீடியோ வீக்டா, இப்படி வா. ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதடா. வழக்கமா இவரோட படங்களை வந்துட்டு வேற எதுவுமே டிஃபரெண்ட் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீன்ல வந்து டிஃபரெண்ட் காட்டியிருப்பான் போல டைரக்டர். நீங்க பார்த்தவனே மாசா இருந்துச்சா, விசில் அடிக்கணும்னு தோணுச்சா? நான் தான் ராமனா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி இதுக்கு மேல அந்த கதை எப்படா போகுதுன்னு சொல்லிட்டு நம்மள சீட்டேஜுக்கு வருவோம். அப்பதான் வந்துட்டு கோவப்பட்டு போன அம்மா வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு, சாரி அவங்களோட அப்பா வீட்டுக்கு போறாரு. அவங்க அப்பா யாரு தெரியுமா? பிரகாஷ்ராஜ் சார்.
பிரகாஷ் ராஜுக்கும் மகேஷ் பாபுக்கும் வந்துட்டு இருக்கிற அந்த வில்லன் ஹீரோ கெமிஸ்ட்ரி காம்போ இருக்கே அது வந்துட்டு அல்டிமேட்டானது. அந்த அல்டிமேட் காம்போ அசிங்கப்படுத்துற அளவுக்கு இந்த படத்துல வச்சிருப்பானுங்க சீன்ஸ் எல்லாம். ஆபீஸ் வந்தப்பவே 4 சாத்தி உள்ள தள்ளி இருந்தோம். சாத்துறதுக்கு நான் என்ன கதவா? பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு பெரிய கட்சி தலைவரா இருக்காரு. சரி தாமாக வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனால கோவப்பட்டு பேசாம இருந்தவர் இப்பதான் பிரிஞ்சு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் சாரே வந்துட்டு தன் மகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்துட்டு கட்சியில ஒரு எம்எல்ஏ வாக்கி பெரிய தலைவியாக்குறாரு. மக்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க பெற செய்வேன் என்று கடவுளின் சாட்சியாக உறுதி அளிக்கிறேன். அது மட்டுமா இப்பெல்லாம் இந்த பேரண்ட்ஸ்களை என்னன்னே தெரியலங்க. கொஞ்ச காலமா வந்துட்டு ஏதாவது பொண்ணு வந்துட்டு மேரேஜ் ஆகி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு வந்துட்டு முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அனுசரிச்சு போமா பாத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்குவப்படுத்துவாங்க. ஆனா இப்ப இருக்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா செட் ஆகலையா வந்துரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கானுங்க. அதே மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு கோச்சிட்டு வந்த தான் பொண்ணுக்கு வந்துட்டு வேறொரு குடும்பத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. நியூ ஹஸ்பண்ட் நியூ கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆமா உன்னை பார்த்தா கோச்சிட்டு போன மாதிரி தெரியலையே வேற ஒரு குடும்பம் நடத்துன்னு போன மாதிரிலாம் இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கட்டப்பாக்கு தாண்டா அப்பவே சொன்னாரு நீ தவறு செய்து விட்டாய் ராஜமாதா. கட்டப்பா பாகுபலி போட்டதுக்கு பதிலாக ராஜமாதா போட்டிருந்தா இப்ப இந்த பிரச்சனை தேவையா? இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். இப்படி எல்லாம் கதை ஒரு பக்கமா போயிட்டு இருக்க. சரி அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இது நாடா கதைன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? இதைத்தாங்க நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் கதையை ஸ்டார்ட் ஆகுதான். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கட்சியில பெரிய போஸ்டிங் போகணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்காங்கல்ல இவங்க ஒரு ப்ராப்ளமா வந்து நிப்பாங்கன்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் சார் என்ன பண்றாரு அப்படின்னா மகேஷ் பாபுக்கு கால் பண்ணி நீ வந்துட்டு தான் பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை போடுறாரு. அதுக்காக தான் வந்துட்டு ஆந்திரால இருந்து ஹைதராபாத் வரைக்கும் மகேஷ் பாபு படம் பூரா டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு ஜீப்லயே. பட் இந்த சீன்ல வந்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒன்னே ஒன்று பிடிச்சிருந்தது, அந்த ஜீப் ரெட் கலர்ல அல்ட்டியா இருக்கும். அம்மாள் எழுதி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சா மனுஷன் வந்துட்டு கையெழுத்து போடலாம் போவாருங்க. பட் வந்துட்டு ஒகே டைம் வந்துட்டு அம்மாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிரகாஷ் ராஜ் ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால வந்துட்டு இவரு கையெழுத்து போடாம டிமிக்கி கொடுத்துக்கினே இருப்பாரு. சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்ல, அதுக்கு சம்மதிச்சு நீ கையெழுத்து. புருஷன் வேணாங்கிறதுக்கு டிவோர்ஸ், புள்ளைய வேணாங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்? இங்கிட்டு ஜெயராம் சார் வந்துட்டு போலீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி விண்டோ கார்னர்ல வந்துட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்து வாசலையே பாத்துக்கிட்டு இருப்பாரு, என்னைக்காவது அவங்க வைஃப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோ அங்க ஒரு ஃபேமிலியா போயிட்டு இருக்கியா, நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நம்மள மாதிரியே ட்ரூல வரா இருப்பான் போல, 90s கிட்டா இருப்பாரோ. ஓவராலா படம் பூரா வந்துட்டு பிரகாஷ் ராஜும் மகேஷ் பாபு வந்துட்டு இந்த கையெழுத்து போடுவோனா மாட்டான்னு சொல்லிட்டு தான் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க படம் பூரா. இதுதான் வந்துட்டு படத்தோட கதை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கியூரியஸா இருக்குல்ல கையெழுத்து போட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. எப்படி இருக்கும் இவங்க ப்ராப்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சாருக்கு வந்துட்டு ஒரு வக்கீல் இருக்காரு. இவரு வந்துட்டு வைகுண்டபுரத்தோட ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லணும். வேற யாரு வைகுண்டபுரத்துல புள்ளைய மாத்தி வைப்பாரு அவர்தான். நான் ஏன் சார் மாட்டிக்கிட்டு முடிக்கணும்? எதுக்கு நான் பாணி வில்லன் பிரகாஷ் ராஜ் சாருக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு வக்கீலா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டு கையெழுத்து எப்படி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இல்ல ஒன்னை கொண்டு சொல்லி பிரகாஷ் ராஜ் மிரட்டுறாரு. என்ன இதெல்லாம் கொஞ்சமா நியாயமா இருக்குதா? அவன் கையெழுத்து போலான்னு இவனை ஏன்டா நீ போடணும்? பழக்கப்படுத்த நினைச்சவங்களும் இப்ப இல்ல போயிட்டாங்க. அத கூட விடுங்க, அவரோட பொண்ணுதான் ஸ்ரீலீலா. வெக்கமே இல்லாம வைகுண்டபுரத்துல எப்படி புள்ளைய மாத்தி வச்சாரோ அதே மாதிரி தாம் புள்ளைய வந்துட்டு கையெழுத்து வாங்குறதுக்காண்டி அவங்கிட்ட அனுப்புறாரு. வேலை போனா பரவாயில்ல, உயிர் போயிடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அழுவாம ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி சிரிக்கவா முடியும்? இந்த வேலை இல்லைன்னா இன்னொன்னுங்க. குட் ஃபேமிலி குட் ஃபாதர். அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். சமந்தா எப்படி தெலுங்கு சினிமால வந்துட்டு நல்லா கல்லா கட்டினாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்துட்டு இப்ப டாப் ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க. ஏன் புள்ள சாரி கட்டி இருக்கு? என்ன விசேஷம்? இன்ஸ்டால ரீல் பண்றதுக்காக சார். நேத்து ஜீன்ஸ் போட்டிருந்தா இன்னைக்கு சாரி கட்டியிருக்கா. நாளைக்கு ஸ்கர்ட் எதுவும் போடுவாளா? எதுக்கு சார்? இல்ல மறுபடியும் வரலாம்னா. பொறுக்கி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட அந்த டான்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு நான் அடிமைங்க. அந்த அளவுக்கு மேடம் வந்துட்டு வெறித்தனமா ஆடுறாங்க. அதாவது தலையை வெட்டி போட்ட ஆடி எப்படி துடிக்குமோ அதே மாதிரி பாட்டு பூரா துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
கரியர் மொத்தம் இப்படி ஒரு டான்ஸ் ஆடலடா. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி. ஸ்ரீலீலா காரு, ஐ லைக் யூ. யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். யூ வெரி நைஸ். வெரி பிரிட்டி, வெரி நைஸ் Dress. அப்புறம் என்ன, கையெழுத்து வாங்க போன இடத்துல மகேஷ் பாபுவோட காதல விழுந்துடுறாங்க ஸ்ரீலீலா. இதுக்கடையில தான் அந்த அற்புதமான ஒரு சாகு. உள்ள கொஞ்சம் படக்கி குத்து. ஐயோ இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டீரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. இது கடையில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு உங்க அம்மா ஒருத்தன் கொல்ல பாக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா கை காட்ட ஒவ்வொரு ஆளா வந்துட்டு மகேஷ் பாபு அடிச்சு காலி பண்ணிட்டே வருவாரு. கடைசியில தான் தெரியும் அதுலயும் வந்துட்டு தன் தாத்தா வந்துட்டு அவருக்கு ஆப்பு தான் வச்சிருக்காரு, அவங்க எல்லாம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்ப இந்த படத்துல யார் தாண்டா வில்லன்? இந்த வயசான இந்த கிழவனா, இல்ல இந்த மொட்டையனா, இந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்த காண்டாமிருக மாதிரி இருக்கானே இவனா? குழப்புறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சாரோட வந்துட்டு ஒரு தீவிர ஃபேன் அப்படின்னே சொல்லணும். அவருக்கு என்னதான் வந்துட்டு ரியாக்ஷன் வராது, டான்ஸ் வராது அப்படின்னு என்னென்னமோ வராதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவரோட படம் எப்படா வரும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு என்னன்னா ஸ்பைடர் வந்துட்டு மொக்கையா இருக்கு, ஃபிளாப் ஆன படம். பட் அந்த படமே வந்துட்டு பரவாயில்லப்பா, ஏதோ எஸ்எஸ்வி ஆக்டிங் நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட படம்பரை இருக்கும். பட் என்ன கன்றாவினே தெரியல, இந்த படத்துக்கு நம்ம ஈகரா வந்துட்டு 1 இயரா வெயிட் பண்ணி இந்த குண்டூர் காரத்தை பார்த்தா இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு எப்படா 1 இயரா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். வழக்கமா தெலுங்கு சினிமா வந்து ஒரே பேட்டர்ல தான் இருக்கும். பட் அதே பேட்டர்ல இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறேன். கோச்சிட்டு போன அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அந்த அம்மா வந்துட்டு இந்த எக்ஸ்பைனோட வந்து மறுபடியும் சேர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியாப்ப சிக்கல் கதையை எப்படிதான் வந்துட்டு சூஸ் பண்ணாரோ தெரியல மகேஷ் பாபு. ஏமிரா பாபு படத்துல ஒரு பிளஸ்ன்னு சொல்லணும்னா அவர் வந்து ரெட் கலர் பேண்ட் ஒன்று போட்டிருப்பாரு ஃபைட் சீன்ஸ்ல, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த செக்குடு சைட்ஸ், அந்த ஜீப்பு, இதெல்லாம் அல்டிமேட்டா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா பிஜிஎம், அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எர்ரசாலா பிஜிஎம் போட்ட எனக்கு படத்தை தான் பாடையில ஏற்றி அனுப்பிட்டானுங்களே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நம்ம இண்டஸ்ட்ரியில தான் வந்துட்டு பொங்கலோட வின்னர் வந்துட்டு கேப்டன் மில்லரா, அயலானா, இல்ல மிஷனா அப்படின்னு சொல்லிட்டு பல தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் வந்துட்டு பொங்கலுக்கு சைலண்டா ரிலீஸ் ஆகி தெலுங்குல வந்துட்டு கல்லா கட்டின படம். பட் பாக்குறதுக்கு தான் ஒர்த்தா இல்ல. வெளியே தான் ஃபேர் அண்ட் லவ்லி, உள்ள ஃபுல்லா அன்ஃபேர் அண்ட் லோன்லி. உங்களுக்கே நார்மலா வந்துட்டு மகேஷ் பாபு சார் ஃபேனா இருந்தாலுமே இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஏதோ ஒரு டச் மிஸ் ஆகுதுல அப்படின்னு தோணும். அந்த டச் என்னன்னா ஸ்டோரி. வழக்கமா ஃபேமிலி மூவி அப்படின்னால வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. நம்ம வாரிசு படத்தெல்லாம் வந்துட்டு வந்த மாதிரி வழக்கமா குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், அதை வந்துட்டு ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஹீரோ கஷ்டப்படுவாரு. இதே அறத பழசான கதையில மகேஷ் பாபு வந்துட்டு பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த படமும் ஃபிளாப் தான். பட் வந்துட்டு அதே மாதிரி இதை ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏயா அப்படி என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? பட் என்னதான் வந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ, அதனால வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது, படம் நல்லா இருக்குன்னு பொய் ரிவ்யூனாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் மனசாட்சி ஏத்துக்கலங்க. குண்டூர்காரம், கல்பகோரம், துசாகாரம், கடைசியா ஓவராலா வந்துட்டு இதே மாதிரி பேட்டர்ல படம், பாடல்கள், ஃபைட் சீன்ஸ் சொல்லிட்டு படம் போயிட்டே இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்துடும். அப்பதான் வந்துட்டு மகேஷ் பாபுக்கு தெரியும் ஒரு மொட்டைனை பிடிச்சி யாரா அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, டே இதை பண்ணதெல்லாம் உங்க தாத்தா. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் மகேஷ் பாபு தாத்தா கிட்ட போய் நீ எல்லாம் ஒரு தாத்தா போட்டான். இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. ரம்யா கிருஷ்ணன் மேமோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு ஹஸ்பண்டே கிடையாது, அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு சொந்த குழந்தையே கிடையாது, வெளியில வந்துட்டு ஃபாரின்ல போய் அடாப்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவானுங்க. எவன் உன்னோட வாரிசு? அவன் என் பையனே இல்ல. முதல்ல எனக்கு புள்ளைய பொறுக்கலையா? எப்பா அப்ப வந்துட்டு இந்த தாலி கட்டினார்ல அவரு ஹஸ்பண்டா வந்துட்டு ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாரு, மத்த எதுவும் பண்ணல. அப்ப அந்த குழந்தைங்களோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜருக்கு வந்துட்டு இடியா வந்து நெஞ்சில விழுகுது. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு தான். வீர வெங்கட் ரமணா. அப்பாதான் தெரியுது இந்த ஃபேக்டரிக்கு ஃபயர் வச்சது, ஜெயராம் சாரை வந்துட்டு உள்ள பிடிச்சி போட்டது, மகளையே மிரட்டி தனக்கிட்டே வர வச்சது, ரிட்டன் நீ பையனை பார்க்க போனா அப்படின்னா வந்துட்டு உன் பையனையும் கொண்டுருவேன், உன் ஹஸ்பண்டையும் கொண்டுருவேன் சொல்லிட்டு மிரட்டி தான் வந்துட்டு தன்னோட கண்ட்ரோல வந்துட்டு பொண்ணை வச்சிருப்பாரு. ஏமா இதெல்லாம் ஒரு காரணமாமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேவா? அப்ப ஆக்சிடென்ட் எதுக்கு பண்ண வச்ச? என்ன ஆக்சிடென்ட்? ரோடு மேல கார் போகும்போது லாரி வெட்டி ஏத்துறீங்க. மேடம் வந்துட்டு தான் பையன் வளர்ந்து வந்து நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போக வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பா மேல இருந்த பயம் போக
எவ்வளவு வருஷம் ஆச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். லாஸ்ட்ல மகேஷ் பாபு சார் வந்துட்டு அம்மாவை வந்துட்டு கூட்டிட்டு போய் அப்பா கூட வந்துட்டு ஒண்ணு சேர்த்து வச்சாரு. இவ்ளோ அழகா இருக்க, தாடி எதுக்குடா? இதா லவ் ஃபெயிலியர். டேய், பொண்ணு யாருடா? நீதான். உட்காந்துருந்து வீணா போலக. பழைய பாட்டு, பழைய பைக், பழைய பொண்டாட்டி. பைத்தியம் முடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? ஓவராலா வந்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், ஏமா நீ ஆக்ட் பண்ணது எங்களுக்கு விட்டு கொடுத்தல ஓகே, அது எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? அப்பா கம்பல் பண்ணியாவா தாலி கட்ட வச்சாரு? சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு தான் வரும், அவங்க யாருக்குமே வரல. அவ்வளவுதான், அவெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த ரமணா ரெபலு, அவனுக்கு அம்மா டபுள். நீங்க யாராவது மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் வந்துட்டு கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, 25 வருஷம் கழிச்சு அவங்களே ரிட்டர்ன் வந்துருவாங்க. நியூட்டனோட தேட்லா எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன். பட் நம்ம மகேஷ் பாபு கிட்ட எந்த ரியாக்ஷனையும் பார்க்க முடியாது. என்னதான் வந்துட்டு இவருக்கு ரியாக்ஷன் வரல, டான்ஸ் வரல, ஆக்டிங் வரல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கல்வி ஊத்தினாலும் நீ சூப்பர் ஸ்டாரியா, நீ நடிகையா, நீ நடிகை அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்கிட்டு இவர் படத்துக்காண்டி வெயிட் பண்ணதான் வைக்குது. பார்ப்போம் அடுத்த படத்துக்காண்டி ஈகர் வெயிட்டிங். இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர, படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 2 hours வந்துட்டு தண்டமா போக போகுது, அதை எப்படியாவது அந்த 2 hours வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டங்கின்னு தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் ஓஸ்தா உள்ள கொஞ்சம் மடக்கி குத்து.